சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது உறுதிதான். முன்னாள் அமைச்சர்களிடம் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். எடப்பாடியின் சுயநலத்திற்காக ஓபிஎஸ்ஐ தனித்து விடுவதாக நினைத்து கொண்டு அதிமுகவின் தொண்டர்களை தான் தற்பொழுது கட்சியிலிருந்து ஓரம் கட்டியிருக்கிறீர்கள். அவர்கள் அண்ணன் தம்பியாக பழகியது தற்பொழுது ஒரே தெருக்களில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாமலும் பூத் கமிட்டிகளை சரியாக நிர்வாகம் செய்ய முடியாமலும் திணறி வருகிறார்கள். இது அதிமுகவின் வெற்றிக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ராமநாதபுரம் தொகுதியவே நீங்கள் பாருங்கள். அதிமுக 2வது இடம் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் 3வது இடம் என்றால் நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் எந்த ஒரு பணமும் கொடுக்காமல் புதிய சின்னத்தில் ஓபிஎஸ்ஸின் முகத்தை வைத்து மட்டும் 2வது இடம். இது திமுகவை ஆச்சரியப்படும் விதமாகத்தான் அமைந்தது. சுயேட்சையாக இப்படி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று பலரும் அப்பொழுது செய்திகளில் கூறியிருந்தார்கள். ஏனென்றால் அதிமுக 39 இடங்களில் 3வது இடம், 2வது இடம், 4வது இடம் என்று இதுவரை அல்லாத இடங்களில் வகித்தது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒரே தேர்தலில், அதுவும் புதிய சின்னத்தில் 2வது இடம் எப்படி சாத்தியம்? அதுவும் பணமே கொடுக்காமல், எந்த ஒரு அதிகாரத்தையும் பயன்படுத்தாமல் செய்வது நிச்சயமாக ஓபிஎஸ்ஸிற்கு உரித்தான அந்த செயலா என்று கேட்டால் நிச்சயமாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் மீது வைத்த நம்பிக்கைதான். அவரது பெயரை சொல்லிதான் ஓட்டுக்களை கேட்டார். மேலும் உண்மையான விசுவாசி என்றைக்குமே அழிவதில்லை என்பதற்கேற்பதான் ஓபிஎஸ்ஸின் அதிகாரங்கள் அந்த தேர்தலில் காட்டி கொடுத்தது. ஆனால் எடப்பாடி சசிகலாவின் காலில் விழுந்து முதுகில் குத்தியவரை மக்களும் தொண்டர்களும் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாகவே தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்களிடமும் முன்னாள் அமைச்சர்களிடமும் கூறி வருகிறார்கள். இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது பதவியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்ட நினைத்தால் நிச்சயம் அதிமுக பிளவு அடைந்தது தேர்தல் மூலமாகத்தான் உங்களது கண்களுக்கு தெரியும். ஏனென்றால் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்று முனைப்பாகவும் பூத் கமிட்டிகளை அமைத்தும் விட்டது. மறுபக்கம் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகமும் பூத் கமிட்டிகளை அமைக்கும் வேலைகளிலும் தீவிரமான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அதிமுக மட்டும்தான் இன்னமும் உட்கட்சி பிரச்சனைகளால் எந்த ஒரு அரசியல் நகர்வுகளையும் செய்ய முடியாமல் திணறி வருகிறது. இதேபோல் இன்னும் 8 மாதங்கள் செயல்பட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைப்பதே கடினம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதுதான் ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது.